ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கருவேப்பிலை துவையல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம் போட்டு இந்த துவையல் பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு 3 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்ப்பேன். ஸோ இதில் அரைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 3 காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இப்போது காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக தனியா தான் சேர்க்க போகிறோம். நிறையா தனியாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் தான் சேர்த்துக்கிட்டால் நிறையா சேர்த்துக்க வேண்டாம். இப்போ அடுத்து வந்து ஒரு 5-6 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி புளியை எடுத்துடலாம், இல்லைனா புளி ரொம்ப முருகின மாதிரி ஆகிடும். இப்போ வந்துட்டு சின்ன வெங்காயமும் சேர்த்தாச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஜாம்நகரில் சின்ன வெங்காயம்லாம் கிடைக்காது. இந்த வாட்டி இருந்துச்சு, அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன். இதே பெரிய வெங்காயத்தில் செஞ்சோம்னா அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக வராது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒரு மெத்தடில் செய்வாங்க. நான் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி ஃபேனில் ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ வந்துட்டு அதே வானலில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இல்லை எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயே சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட வேண்டியதான். எண்ணெய் கசிய கசிய ஊற்றணுன்னெலாம் அவசியம் கிடையாது. இப்போ நான் ஊற்றிருக்க எண்ணெய் வந்து இந்த துவையலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்காது, திட்டமாக இருக்கும். ரொம்ப எண்ணெயாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இது இங்கே இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு அது லைட்டாக எண்ணெய் வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துட்டேன். இப்போ அப்படியே சிம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட வேண்டிதான். அது வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கசியும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம எதில் எடுத்து வைக்கணுமோ அந்த மாதிரி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே. இதை பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பவுலில் மாற்றிடலாம். சூப்பராக நம்மளோட கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சாதத்துக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து நீங்கள் சுட சுட சாதம் போட்டு இந்த துவையலை போட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து வெறும் முடிக்காக மட்டும் இதை சாப்பிடணும்னு இல்லை, நிறைய பெனிஃபிட் இதில் இருக்குது. ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு கொடுத்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.